உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நமது புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு செய்தி. அந்த செய்தியில் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த செய்திக்கு காரணமானவர் நமது நண்பர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்.பி.கே. என அன்புடன் அழைக்கப்படும் ஆர்.பி. கருணாகரன் அவர்கள். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஊட்டிக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா ஃப்ளவர் ஷோவை திறந்து வைக்கிறதுக்காக வராங்க. அந்த செய்தியை சேகரிக்கிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து தினகரனுடைய தலைமை செய்தி சேகரிப்பாளர் நமது நண்பர் ஆர்.பி.கே. அவர்களும் ஊட்டிக்கு போகிறாங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன் அந்த ஊட்டியில் ட்ராவலர்ஸ் பங்களோ அல்லது கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. ஆர்.பி.கே. வாட்டசாட்டமான, வாலிப்பான, ஆஜானுபாகுவான, ஒரு மனோதிடம் கொண்ட ஒரு வீராதி வீரன். ஆனால் அன்னைக்கு காலையில் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, லேசாக ஒரு சின்ன வைப்ரேஷன், ஒரு சின்ன கலக்கம். இன்றைக்கி நம்ம புரட்சி தலைவர் சிஎம் பார்க்க போகிறோம். எப்படி ட்ரீட் பண்ணுவார் நம்மளை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் ஓடிட்டுருக்கு. பயமெல்லாம் கிடையாது, ஆனால் அது கூடவே அந்த எண்ணம் வருது. ஏன் இந்த மாதிரி எண்ணம் வருது? இந்த சந்திப்புக்கு முன்னாடி தான் அவர் எம்ஜிஆருக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு. குறிப்பாக தினகரன் பத்திரிகை தாக்கப்பட்டதற்காக அவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே நம்ம ஆர்.பி.கே. அவர்கள் கண்ணால் பார்த்த சாட்சி, நேரடியான ஒரு சாட்சியம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அந்த இடத்துல செய்யும் தொழிலே தெய்வம், நான் கொண்ட கொள்கையில் உறுதி அப்படிங்கிற மாதிரி யாருக்காகவும் யோசிக்காமல் நடந்ததுபடி உள்ளது உள்ளபடி உண்மையை உரைச்சிட்டார். அதில் கொஞ்சம் மனக்கசப்பு யாருக்குமே வரத்தான் செய்யும். அந்த ஒரு மனநிலையில் தான் இப்போ எம்ஜிஆர் மீட் பண்ண போகிறாரு. அவர் என்ன சொல்லுவார், எப்படி ரியாக்ட் பண்ணுவாருங்கிறது ஒரு டவுட் இருக்குது. அப்புறம் அறிமுகப்படுத்துகிறாங்க பத்திரிகையாளர்களை. வரிசையாக ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு அவங்களுடைய பேர்லாம் சொல்லும்போது இவருடைய முறை வருது. என்னுடைய பெயர் ஆர்.பி. கருணாகரன், நான் தினகரன் மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு அவர் போல்டாக சொல்கிறாரு. எம்ஜிஆர் பார்த்துட்டு அப்படியே அவரை ஒத்து பார்த்து ஒரு புன்னகை பூக்குறார். இவருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்குது. கூட இருந்த சில அதிகாரிகளும் இவர் சாட்சி சொன்னதெல்லாம் தெரிஞ்சவங்க அதே மாதிரி இவரை பார்த்து புன்னகை புரிஞ்சிருக்காங்க. கடைசியில் அந்த பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. வந்த பிறகு நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய மெய்காப்பாளர்கள் சில பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலரை இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வந்து சொன்னாராம், தலைவருக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லையா, அவர் வந்து துரோகிகளை மன்னிக்க மாட்டார், ஆனால் எதிரிகளை விரும்புவார். நீ வந்து உங்கள் பத்திரிகை அலுவலகத்துக்காக உள்ளதை உள்ளபடி சொன்னதுக்காக உன்னுடைய கடமை உணர்ச்சியை பாராட்டி உன்னை எதிரி லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காரு, துரோகி லிஸ்ட்டில் வைக்கல, பயப்படாத அப்படின்னு இருக்கார். இந்த அனுபவத்தை தன்னுடைய புத்தகத்தில் ரொம்ப ஸ்லாகிச்சு எழுதியிருக்கார். அவருடைய நேர்மையான அந்த உழைப்புக்காக அந்த நேர்மையான சிஎம் எம்ஜிஆர் அவர்கள் நேர்மையாக நடந்துக்கிட்டாரு, எந்த விதமான இடையூறும் பண்ணலை. சரி, இது வந்து அவருடைய பெருந்தன்மை. இவருடைய மனநிலை என்ன, ஆர்.பி.கே. என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அப்போது உண்மையாக நாம் உழைக்கும் பட்சத்தில், உண்மையை சொல்லும் பட்சத்தில், நம்ம நேர்மையாக நடந்துக்கிற பட்சத்தில் நமக்கு வேண்டாதவங்க கூட நம்மளை விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இன்றைக்கி ஊழியர்களாக இருக்க நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம நேர்மையாக இருக்கமோ, நம்ம நிர்வாகம் மட்டுமல்ல, எதிரிலுள்ள நிர்வாகமும் நம்மளை விரும்பும், எதிரிகளும் நம்மளை விரும்புவார்கள். வர்றான் அவன் கரெக்டாக இருக்கான், பணம் காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறான், அதெல்லாம் நடந்திருக்க முதல்ல. அதனால் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை எதிர்கட்சியிலையும் வாங்கிட்டார். அதிலிருந்து இந்த தொழிலுக்கு நாம் இன்னும் நேர்மையாக இருக்கணும், இன்னும் நாணயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் அப்படியே கரைஞ்சிட்டார்னு வைங்களேன். பயணங்கள் முடிவதில்லைன்னு படம் வந்திருக்கு. ஆனால் இது போன்ற பத்திரிகையாளர்களின் அந்த பணியும் முடிவதில்லை. அதனால தான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. இந்த இடத்துல நம்ம நண்பர் ஆர்.பி.கேக்கு பெரிய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் மேலான கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.